நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தில் இருந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் உவமையாக எடுத்திருக்க ஆளை பாருங்களேன். ஒரு நல்ல நியாயாதிபதி இல்லை. என்ன நியாயாதிபதி? கெட்ட நியாயாதிபதியை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எடுத்துருக்கிறாரு. நல்ல நியாயாதிபதி இல்லை. நல்ல நியாயாதிபதியவோ இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் ஒரு தலைவனை வந்து பேச வச்சு ஒரு நியாயாதிபதியை வச்சு பேச வைக்கல ஆண்டவர். கெட்ட நியாயாதிபதி. இன்னொன்று விதவைன்னா யாரு நமக்கு தெரியும். அவங்க சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க. அவங்க வெளியே போனால் கூட எல்லாரும் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் சமுதாயம் அந்த அளவுக்கு. விதவை வந்து ரொம்ப பலவீனமான ஒரு பாண்டம் தான். அவங்க தன் கணவர் இழந்ததுக்கப்புறம் அவங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்காது? ஒரு பலன் இருக்காது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விதவையையும் எடுத்திருக்கிறது யாரு? ஒரு என்ன நியாயாதிபதி எடுத்திருக்கிறாரு? அநீதி உள்ள. இப்போ என்னதான் மனுஷரை மதியாதவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று யாரு? கடவுளுக்கும் பயப்படாதவன் அப்படின்னு எழுது. கடவுளுக்கு பயப்படாதவன். இன்னொன்று மனுஷனை மதிக்காதவனா என்னன்னா, மொத்தத்தில் அவர் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவர் கிடையாது. எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட எண்ணத்தில் உள்ளவர் தான் யாரு? அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதிட்ட பாருங்க, அவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிட்ட போய் அவ என்ன செய்யறா? தொடர்ந்து கேட்கிறாளாம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால். இன்னொரு இடத்துல இருக்குது, தொந்தரவு இல்லை. இவ எல்லாம் என்ன பண்றாளாம்? அடிக்கடி கேட்டு கேட்டு சோர்வடைய செய்யறான். சில பேர் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப இவங்க வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு அப்படி என்ன ஆயிடுது? பலவீனமா ஆயிடுது. இவங்க நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேசிட்டே இருக்கிறாங்க, இந்த காரியத்தை குறித்து என்கிட்ட நிறைய வாட்டி கேட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல பாருங்க, என்று விண்ணப்பம் பண்ணினாள். 3வது வசனம், என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அவன் என்ன செஞ்சனா? கெஞ்சினா, மன்றாடுனா. ஒவ்வொரு டைமும் என்ன செஞ்சிருக்கிறா? ஆண்டவர்கிட்ட யார்? அநீதி உள்ள நியாயாதிபதிட்ட என்ன செஞ்சிருக்கிறா? கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறா, கெஞ்சிருக்கா, மன்றாடி இருக்கா. ஆனால் அவளுக்கு என்ன தெரியும்னா, இவர்கிட்ட கேட்டால் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. ஆனால் அவளுக்குள்ள என்னன்னா, அந்த விண்ணப்பம் பண்ணினாள் அப்படிங்கிறத நிலையான விண்ணப்பம் பண்ணினா. என்ன செஞ்சா? நிலையான. அவ விண்ணப்பத்தை என்ன செய்யல? விடலை. என்ன செய்யல? விண்ணப்பத்தை விடலை. ஆமென். என்னன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டுங்கிறத என்ன இன்னொரு மொழிபெயர்ப்பில் எழுதியிருக்குன்னா, நம்ம ஜெபிக்கிறதுல இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாதான்? பின்மாறக்கூடாதான். என்ன செய்யக்கூடாதான்? ஜெபிக்கிறதை விட்டுட்டு நம்ம என்ன காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து விண்ணப்பிக்கிறோமோ அதை எப்போ நம்ம விடுறோமோ அதுதான் நமக்கு என்னது? பெரிய பலம். அதான் ஆண்டவர். அதான் உதாரணத்தை நல்லா பாருங்க. அநீதி, அது சம்பந்தமே இல்லை. அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. இன்னொரு யாரு? விதவை. விதவை தான் பலவீனமான பாண்டவர். ஆண்டவர் அவளே எவ்வளோ தைரியமா போய் என்ன செய்யறா? ஒவ்வொரு டைமும் ஆண்டவர்கிட்ட கேட்குறா. ஆண்டவர் சொல்றாரு, பின்னும் கர்த்தர் 6வது வசனத்துல, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அந்த விதவையே அவளுக்குள்ள அவ்வளோ ஒரு என்ன இருந்திருக்கு? ஒரு உற்சாகத்தோடு என்ன செஞ்சிருக்கிறா? தொடர்ந்து கேட்டிருக்கிறா. விதவைக்கு நீங்கள் சொல்லுங்க, விதவைக்கு யாருக்காவது ஒரு பலன் இருக்குமா? எல்லாரும் மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனால் எல்லாரும் மாதிரி அவங்களுக்கு என்னன்னா, ஒரு போல்டாக என்ன செய்ய மாட்டாங்க? எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் எதுக்கு விதவை எடுத்திருக்காரு? அநீதி உள்ளதை எடுத்திருக்காருன்னா, அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்திச்சு பாருங்க. அவரை நோக்கி எந்த விண்ணப்பத்தில் நாம இரவும் பகலும் நல்லா கேளுங்க. ஆண்டவர் வந்து இங்கே என்ன நம்மளுக்கு க்ளூ கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மளுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறத இரவும் பகலும் என்ன செய்யணும்? நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்றாரு ஆண்டவர் இந்த இடத்துல? இரவும் பகலும். உங்களுக்கு என்ன காரியம் வேணாலும் இரவும் பகலும் என்ன செய்யணுமா? நம்ம கேட்கணும். அப்போ தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் உடனே ஆண்டவர் செய்யும் என்னதான்? நீடிய
நீடிய பொறுமை உள்ளவரா இருந்து. பொறுமை உள்ளவரா இருந்துன்னு என்ன செய்யல, எழுதல. நீடிய பொறுமைனா என்னது, இவ்வளோ சில சொல்லுவாங்களே எவ்வளோ பொறுமையா இருக்க பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீடிய பொறுமையுள்ளவரா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த நியாயாதிபதி விதவையோட காரியம் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனால் இதை நீங்கள் வீட்டில் போய் திரும்பியும் படிங்க. உங்களுக்குள்ள உங்கள் விண்ணப்பத்தை குறித்து உங்களுக்கு என்னென்னா ஆண்டவர்கிட்ட வைக்கும் பொழுது எனக்கு என் விண்ணப்பத்துக்கு பதில் வரும். ஏன்னா விதவை அநீதியுள்ள அவங்களுக்கே வருதுன்னா என்ன ஆண்டவர் சொல்றாரு, நம்மலாம் யாரா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. யாரு இங்க ஒண்ணே ஒண்ணு என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா சோர்ந்து போகாமல் இருக்கணுமா. என்ன செய்யணுமா, சோர்ந்து போகாம இருக்கணும். அப்போ இங்க என்ன, பிசாசு சில நேரத்துல நம்மள என்ன செய்வோம்னா, நம்ம ஜெபத்தை தொடர்ந்து தேவனிடத்துல முறையிடாதபடிக்கு நம்மள என்ன செய்வான் பிசாசானவன். அதாவது யார் மூலமாவது நம்ம தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணுனா தானே அங்கே கேட்கப்படும் அப்படின்னு தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணுற காரியங்களை பிசாசானவன் என்ன செய்வான், நம்மளை எப்படியாவது டைவர்ட் பண்ணி இந்த விண்ணப்பத்தை ஆமாம் சரி இதை விட்டுறலாம், இது நடக்கலை. அங்கே பாருங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது, ஆனாலும் அவ தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கிறா, முறையிட்டணும். இன்னைக்கு நம்ம சபைக்கு தேவன் எப்படி செய்வார்னா தொடர்ந்து விண்ணப்பிக்கிற ஒரு ஆவிய தேவன் இன்னைக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விதவைக்குள்ள இருந்த தொடர்ந்து விண்ணப்பிக்கிற, ஏன்னா நம்ம தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணனா பரலோகம் என்ன செய்யப்படும், திறக்கப்படும். தொடர்ந்து விண்ணப்பம் பண்ற ஒரு பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு எல்லார் மேலே என்னன்னா தொடர்ந்து விண்ணப்பிக்கிற, சோர்ந்து போகாமல் இருக்கிற அந்த விதவைக்குள்ள இருக்கிற அந்த பலனை நமக்கு என்ன செய்ய போறாரு, தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம காரியங்கள் நம்ம சும்மா இருக்கும் போது யோசிப்போம், எத்தனையோ காரியங்கள்ல நம்ம ஜெயம் எடுக்காம இருப்போம். அந்த காரியங்கள்லாம் தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், விண்ணப்பிச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார், தொடர்ந்து ஜெபிக்க வைக்க இன்னைக்கு தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள்லாம் நம்ம விடுபட்டு இருக்கிறோமோ அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்னன்னா தொடர்ந்து நம்மளால ஜெபிக்க முடியாது. அது தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆவியை கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், தொடர்ந்து நம்ம கேட்க முடியும். நம்மளால என்ன செய்ய முடியாது. ஏன்னா தொடர்ந்து கேட்டோம் அப்படின்னா ஒரு காரியங்களை தொடர்ந்து கேட்கும் பொழுது பரலோகம் அசைக்கப்படும்னு கண்டிப்பாக அது நிச்சயமாக என்ன செய்யும், பிசாசுக்கு தெரியும். நம்மளுடைய மனசை என்ன செய்வான், பலவீனப்படுத்த ஏதாவது ஒரு காரியங்களை வச்சு பலவீனப்படுத்தும் பொழுது அந்த விண்ணப்பத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுறீங்களா இருங்க, நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த காரியங்களை ஒரு பெரிய விடுதலையை தருவார். கண்களை மூடி இந்த ஒரு காரியங்களுக்காக மட்டும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு மகளா இன்னைக்கு நீங்க என்னைய பிளஸ் பண்றீங்க, கேட்குறீங்களா? அந்த உணர்வுள்ள இருதயம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என் குடும்பம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பலவீனமா இருக்கோ அப்ப என் குடும்பம் இன்னும் எந்தெந்த காரியத்துல எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கோ, என் மேல வச்சிருக்கிற திட்டங்களை, தேவனுக்காக எழும்பணும்னு வச்சிருக்கிற திட்டங்களை அப்பா பெற முடியாதபடிக்கு விண்ணப்பம் பண்ண முடியாதபடிக்கு ஆண்டவரே அந்த பலவீனம், அந்த உணர்வுள்ள அப்பா இன்னைக்கு அந்த இருதயத்தை எங்கள் மேல நீங்க கட்டளையிடுங்கப்பா, எங்கள் மேல கட்டளையிடுங்க அப்பா. நான் ஏதோ ஏனா தோனோன்னு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அல்ல, விதவைட்டையே அப்பேற்பட்ட ஒரு தைரியம் இருக்குன்னா இன்னைக்கு எனக்குள்ள அந்த ஒரு தைரியம் வேணும் ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பேற்பட்ட ஜப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க. என் குடும்பம் கட்டப்படணும். ஆமென். ஒருவனை தான் நீங்க கேட்குறீங்க ஆண்டவரே. அந்த ஒருவன் ஒருத்தியாய் நானா இருந்து என் குடும்பம் என்னென்ன காரியெல்லாம் தடைப்பட்டு இருக்கோ இன்னைக்கு சொல்றேன், இரவும் பகலும் நீங்க கூப்பிடுங்க, தேவன் அதி சீக்கிரத்தில் அதுக்கு நியாயம் செய்வாரு. உன்னுடைய ஜெபத்தை நீ தொடர்ந்து போராடி கொண்டே இரு, நான் உன்னோடு கூட இருந்து ஆமென் நியாயம் செய்து உன்னை பயங்கரமாக அநேக கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். அது நிச்சயமாக நடக்கும். நீ அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை பாரு, அந்த விதவையை பாரு. ஆமென். அந்த விதவையும் நியாயாதிபதியும்
அந்த இடத்துல ஆமென் நன்மை செய்ய முடியும்னா நான் நன்மை செய்ய முடியுங்கிறது அதிக நிச்சயம். இது திரும்ப திரும்ப வீட்டில் போய் படிங்க. உங்க விண்ணப்பத்தை குறித்து உங்களுக்கு அநேக நம்பிக்கை பிறக்கும்னு சொல்லி ஆமென் நம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே இன்னைக்கு எங்க சபைக்கு ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு ஜெப ஆவியையும் ஆண்டவரே இரவும் பகலும் கூப்பிடுகிற பிள்ளைகளை நீங்க மறக்கலன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.